இங்கே என்ன பண்ணுறான்? ஒருத்தன் என்ன சொல்கிறான்? சீமா தூய இனவாதம் பேசுகிறாங்கிறான். இங்கிட்டு ஒருத்தன் என்ன பண்ணுறான்? பிறமொழிக்காரனையும் கட்சியில் சேர்க்குறான்றான். நீ என்ன பண்ணுவ? இந்த பக்கம் படிப்பியா இந்த பக்கம் படிப்பியா? எந்த பக்கம் பண்ணாலும் பேசுகிறான். தூய இனவாதம் பேசுகிறவனு குற்றம் சாட்டுறான் திராவிடம் போகிறான். இங்கிட்டு இருக்கிறவன் என்னன்னா தமிழ் தேசியம் பேசிட்டு இங்கிட்டு ஒரு கூட்டான செய்து பிறமொழிக்காரனுக்கு கட்சியில் இடம் கொடுக்குறாங்கிறான். நம்ம தத்துவம் என்ன? கட்சி அனைத்து மக்களுக்கும், அரசியல் அனைத்து உயிருக்கும், தலைமை அதிகாரம் எப்போதும் தமிழனுக்கு. அதான் கட்சி தத்துவம். இதில் ஒன்றை புரிஞ்சுக்கணும், தனி நாடு அடைஞ்சிட்டோம். இப்போ தலைவரே தனி நாடு அடைகிறாரு. தமிழர்களை தவிர யாரும் இங்கே குடியேறக்கூடாதுன்னு சொல்லுவார், சட்டம் போடுவாரா? போடக்கூடிய ஆளா? போட்டிருக்காரா? தலைவருடைய மெய்காப்பு உயிர்காப்பு படையிலேயே சிங்களம் இருந்திருக்கான். அதை நீங்கள் கவனிச்சுக்கணும். நாளைக்கு நாமளே தனி நாடு அடைஞ்சிட்டோம், தமிழரை தவிர யாரும் இங்கே குடியேறக்கூடாதுன்னு சட்டம் போடுவீங்களா? அப்படி செய்ய முடியாது. அப்படி செய்ய முடியாது. காங்கோ நாட்டில் தமிழன் அதிபராக இருக்கான், அவனை என்ன பண்ணுவிய? தமிழரை தவிர பிறரை இந்த கட்சியில் சேர்க்கிறாங்கன்னு சொல்லி விமர்சிக்கிற பெருமக்கள், தமிழனை தவிர எவனையும் பிறமொழியாளனை தலைமையேற்ற எந்த தமிழனும் போகாதே என்று முதல்ல சொல்லு. அது சொல்லியிருக்கியா? விஜயகாந்த் கட்சிக்கு ஏன் போன? ஜெயலலிதா கட்சிக்கு ஏன் போன? கருணாநிதி கட்சிக்கு ஏன் போன? எம்ஜிஆர் கட்சிக்கு ஏன் போன? போகாத. அதே எத்தனை ஆண்டுகளை பேசல? தமிழன், தெலுங்கன, மலையாளிய, கன்னடன, மராட்டியன எல்லாரையும் தலைமையேற்று போயிட்டான். ஆனா ஒரு தமிழனை பிறமொழியாளன் தலைமையேற்று வரும்போது வரக்கூடாது என்றால் எப்படி? இது எப்படி ஏற்பீங்க? அவனுக்கு வரும் வாழ் உரிமை மட்டும் இல்ல, வாக்குரிமையும் கொடுத்துட்ட. அப்புறம் எப்படி? ஒரு தேசிய இனம் தன்னுடைய உரிமைக்கு விடுதலைக்கு போராடி கொண்டிருக்கிற போது அதே நிலப்பரப்பில் வாழ்கிற பிற மொழிவழி தேசிய இனங்களை பகை இனங்களா மாற்றிக்கொண்டு வெல்ல முடியாது. இதான் யதார்த்த நிலை. இந்த அரசியல் நிலைப்பாட்டை சரியா என் பிள்ளைகள் புரிஞ்சுக்கணும், குழப்பிக்கிற கூடாது. ஒரு தமிழன் தான் தமிழன் என்று உணர்ந்து தலைவனை ஏற்று, பிரபாகரனை ஏற்று, என் தாய்மொழி மீட்சிக்கு, தமிழின எழுச்சிக்கு நான் களப்பணியாற்றுவேன் என்று வருவதை விட, பிறமொழியாளன் என் தலைவன் பிரபாகரன், நான் இந்த தமிழ் தேசிய விடுதலைக்கு, இந்த அரசியலுக்கு நான் உழைக்க வருகிறேன் என்று வருவதுதான் பெருமைக்குரியது. சீமானுக்காக நல்ல தடவை ஓட்டு கேட்கறது பிரச்சனை இல்லைப்பா. சீமானுக்காக தேனிசை செல்லப்பா அவர் மகனுக்காக கேட்கறது இல்லப்பா. ஜக்மோகன் சிங் வந்து கேட்கறதா பெருமைக்குரியது. நீ அதை புரிஞ்சுக்கணும்ல. ஈழம் அடைவ, எப்படி அடைவ? இந்தியா ஆதரிச்சு அடைவ. இந்தியா எப்படி ஆதரிக்கும்? சீமான் என்கிற தமிழன் பேசுவதை எல்லா மொழி வழி தேசிய மக்களும் ஆதரிச்சு பேசணும், அப்பதான் பிறக்கும். அதுக்கான வேலை இதுவரை வேணா செஞ்சிருக்கானா? இல்லை. யார் செய்யறா? நாம தான் செய்யறோம். என் விடுதலைக்காக யார் பேசுறா? ஜக்மோகன் பேசுறாரு. காஷ்மீரியும் பேசுறான். யாரு? என்னுடைய அன்பு சகோதரன் யாசின் மாலிக் பேசுறான். அப்ப பல தேசிய இனங்களின் ஆதரவை பெற வேண்டியது இருக்குது. கனடா நாட்டு ஆதரவு, பிரான்ஸ் நாட்டு ஆதரவு, ஜெர்மன் நாட்டு ஆதரவு, இத்தாலி நாட்டு ஆதரவு, இஸ்ரேல் நாட்டு ஆதரவு, எல்லா நாட்டு ஆதரவுகளையும் பெற்றுதான் இந்த பூமி பந்தில் ஒரு புதிய தேசம் பிரசவிக்க வேண்டிய தேவை இருக்கிறது. இதை புரிந்து கொள்ளாம அவனை சேர்க்காத, இவனை சேர்க்காத, அது வரக்கூடாது, இது வரக்கூடாதுன்னா அது கஷ்டம். இதை புரிந்து கொண்டு அன்பிற்குரிய பிள்ளைகள் களப்பணியாற்றணும். அது ரொம்ப முக்கியம். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம அரசியல் எல்லா உயிருக்கும், எல்லா உயிருக்கும். நம்ம பாட்டன் சொல்லலையா, பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புக என்று சொல்றான். வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் நமது பாட்டன் வள்ளலார் பெருந்தகை. காக்கை குருவி எங்கள் சாதி, நீல் கடலும் மலையும் எங்கள் கூட்டம் பாரதி. அப்ப உயிர்நேயவாதிகளாக வாழ்ந்த ஒரு தேசியனத்தின் மக்கள், நாம ஒரு தனித்த தத்துவம் வச்சிருக்கோம். வா எல்லாரும் கூடி வாழ்வோம், ஆனா நாங்க தான் ஆளுவோம். அதான் நம்ம தத்துவம். எல்லாரும் ஒன்னா நிற்போம், தமிழர்கள் நாங்க தான் முன்னால் நிற்போம்.